பிள்ளை இந்நாள் தமிழ் சினிமாவின் சின்னத்தம்பி நடிகர் பிரஜன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பிடிஎஸ் அரசகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்தோட என்னோட 2வது ரிலீஸ் இது கைலான். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம். என்ன ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர். அதுக்கு அரசகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே ஜாம்பவான்களுக்கு முதல் கண் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் கைலான், நல்ல படம் எதிர்பார்த்துட்ருக்கேன். கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு பாஜி சார் எப்போவுமே சார் எப்போ சார் ரிலீஸ் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும். இப்போது கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சா சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜெயிக்குன்றது 100% உறுதி. ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அதுக்கு வட்டி வருது. எனக்கு எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்ன தான் நம்ம ஸ்கெட்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுறாங்க நிறைய படங்கள். அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது. கண்டென்ட்டாக வந்தாலும் இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ஜெயிக்கணும். அது ஒரு 100 படங்களில் 2-3 படங்கள் ஏற்படும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் இந்த லிஸ்ட்டில் வந்து கைலான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா, எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி, இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும். ஸோ வேண்டிகிட்ருக்கோம். அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும், எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌரவ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்குது. போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற அது எல்லா விதத்திலும் அடங்கும் அது. ஸோ வாய்ப்புள்ளது நன்றி. அன்பேசுவோம். கைலான் படம் ஹிட்டை நோக்கி நகரும். தேங்க்யூ. பிரஜன் அவர்களுக்கு நன்றி. தமிழ்துறை பேராசிரியர், சிரிக்க வைத்து பேசினாலும் சிந்திக்க வைக்கும் பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர் முனைவர் திரு ஞானசம்பந்தன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். இப்படி சொன்ன உடனே கைதட்டுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம். ரொம்ப அமைதியாக இருந்து எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவோம், கைதட்டுவோம், சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம். இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே உட்காந்து கைதட்ட முடியாது, விசில் அடிக்க முடியாது, என்ன பண்ண முடியாது. அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தான் முதல் வணக்கம். உங்களுக்கு சொன்ன உடனே 2-3 கைதட்டு சத்தம் கேட்டது, மிக்க நன்றி. இந்த அருமையான படத்தில் புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் புதுமுகம் தான். நான் இருந்தாலும் விரும்மாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடிக்க போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன, நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம். நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ உங்களை மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சார் பேக்கிறார் சார். 50 படம் வரைக்கும் வந்துட்டேன். அவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நானும் அவரும் இப்போ தான் ஒரு வெப்சீரிஸில் நடிச்சுட்டு வந்தான். இதில் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம், அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன். அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும் இயக்குனர் அவர்கள், தயாரிப்பாளர், கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் உள்ளே வந்தேன். நான் மதுரைக்காரர் தான், எங்கள் தம்பி. அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப ஏற்படைஞ்சேன். ஏன்னா நான் வந்து திரைப்படம் மட்டுமல்ல, என்னுடைய யூடியூப் சேனலும் இருக்குது. நான் முதல்ல சினிமா ரசிகர். அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறக்கூடிய ஆள்.
அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது. அதனால் இந்த படம், இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது. யார் அந்த கைலன், என்ன நடக்குது அப்படின்னு. இது பழைய ஸ்டைலுங்க. இந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப, தீபாவின் கதி என்ன, அவன் அகப்பட்டானா, விடை வெள்ளித்திரையில் காண்க, இது இப்படி போட்டு படம் பேர், டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி, படத்தை நடிச்சிட்டு இருக்கப்பவே இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்கள், அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்கு. அப்படியே இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை. அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தாரு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து. அது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயத்த நம்ம பாராட்டணும், அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடக்கூடாது. மோசமானது, அது ரொம்ப மோசமானது இதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுகிறது ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படின்னு கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டம் அது அதுக்கு தான். இப்போ இந்த போடியமே எதுக்குன்னா நடுக்கு வழி தெரியாமல் இருக்க தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம் அப்படியே. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் திரைப்படத்துலேயும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும், அந்த படம் வெற்றி அடைகிறதும், அந்த யாரும் கெட்ட படம் எடுக்கிறது இல்லைங்க. இந்த படம் ஓடவே கூட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓடணும்னு தான் எடுக்கிறாங்க. அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகருவோம். வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம். இந்த சில பேர் சொல்கிறாங்கல்ல, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நல்லா உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். மலையாளத்தில் அறிமுகமாகி தமிழில் நெடுஞ்சாலை, அதே கண்கள் உள்ளிட்ட படங்களிலும் இப்பொழுது கைலன் திரைப்படத்தில் சிங்கப்பெண்ணாக மிரட்டியிருக்கும் கதாநாயகி சிவதா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமஹா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம் நெடுஞ்சாலையிலேருந்து இப்போ கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும், இந்த கைலன் திரைப்படத்துக்கும், எங்களோட காஸ்ட்டுக்கும், இந்த க்ரூக்கும், இந்த ஒரு படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன். இந்த படம் வெளியில் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, மேடையில் பேசும்போது சொன்னாங்க, லைக் there is a pain behind every release-னு. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் கேட்க உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சிவதா மேம். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், கைலன் திரைப்படம்